என் தங்கப்பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்தியானது அவரை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறது. அப்படி இது போன்ற செயல்களை செய்வது யார்? எதனால் உன்னுடைய இல்லத்திற்குள் இவர்களால் வர முடியவில்லை? அப்பேற்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இவர் யார் என்பதனை என் பிள்ளை இன்று நிச்சயமாக உன் தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பொதுவாகவே ஒருவர் இல்லத்திற்கு இன்னொருவர் செல்கிறார் என்றால் அது மிகவும் எளிதாக நடப்பதில்லை. இங்கு போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கின்றது. அதிலும் உன் இல்லத்திற்கு வருவதை நல்ல சக்தி தடுத்து நிறுத்தினால் அது வேறு. ஆனால் இவர்களை தீய சக்தி அல்லவா தடுத்து நிறுத்துகிறது. அப்படியானால் இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதன் முக்கியத்துவம் என்னவென்று தெரிந்து கொண்டு உடனே இதனை நீ சரி செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு உள்ளே வர முடியாதபடிக்கு ஒரு தடங்கல்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தெய்வ சக்தி உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது அதனை வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறது ஒரு தீய சக்தி. அது எப்படி அம்மா? நல்ல சக்தியை தீய சக்தி தடுத்து நிறுத்திவிட முடியுமா? தீய சக்தியை தானே நல்ல சக்தி அழிக்க வேண்டும். அதற்கு மாறாக இப்படி நடக்கும் என்றால் நான் என்னதான் செய்வது என்று என் குழந்தை நீ சொல்கிறாயல்லவா? நிச்சயமாக அம்மா சொல்வது என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டாயானால் நான் எதற்காக உன்னிடத்தில் இப்படி சொல்லி இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக சரியான பதில் என்னிடம் இருக்கிறது. அதனால்தான் அம்மா இத்தனை தைரியமாக உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நடக்காத ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்வது அல்ல என்னுடைய வேலை. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதை உள்ளதை உள்ளபடி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த தீய சக்தி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நீயாக கூட இருக்கலாம் அல்லவா? அதனால் என்னவென்று கேட்டு உன் பக்கம் இருக்கின்ற தவறுகளை திருத்திக் கொண்டு இவர்களை நல்ல சக்தியை உடனே உள்ளே வரவழைக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சற்று சிந்தித்து பார். உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பல நன்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது சில நேரங்களில் இதுபோன்று உன்னை சுற்றி இருக்கின்ற குற்றம் குறைகளையும் எடுத்துச் சொல்ல வருவேன். எப்படி சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டாயோ அதுபோல உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும் என்றே இன்னொருவருக்கு கெடுதல் செய்ய நினைப்பது வேறு, அறியாமல் அதை செய்து கொண்டிருப்பது வேறு. உன் இல்லத்திற்குள் தீய சக்தி இருக்கிறது என்றால் அங்கிருக்கின்ற யாரோ ஒருவர்தான் இந்த தவறை செய்து நல்ல சக்தியை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறார். அம்மா இப்பொழுது உனக்கு அடையாளத்தோடு அவர் யார் என்று சொல்கிறேன், கவனமாக கேள். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் எல்லோராலும் தெய்வம் இருக்கின்ற பூஜை அறைக்குள் நுழைந்து பூஜைகளை செய்துவிட முடியாது. வேண்டும் என்றால் சென்று நீ வணங்கலாமே தவிர ஒருபோதும் முன்னால் அதையெல்லாம் செய்துவிட முடியாது. உன்னுடைய குடும்பத்தில் இருந்து யார் இதனை செய்கிறார்களோ, பெரியவர்கள் என்று சொல்லி யார் இது போன்ற செயல்களை செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த தவறையும் சேர்த்து செய்கிறார்கள். தெய்வத்திற்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு தெய்வத்திற்கு தீப தூப ஆராதனைகளை காண்பிக்கும் பொழுது தெய்வ சக்தியானது உன் இல்லத்தை தேடி வரும்பொழுது அந்த நேரத்தில் இவர்கள் தீய வார்த்தைகளை பேசுகிறார்கள். உன்னுடைய இல்லத்தில் பல சண்டைகள் இடுகிறார்கள். வேண்டும் என்றே பல விஷயங்களை அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
இவர்கள் செய்கின்ற செயல்கள் தெய்வத்திற்கு ஒருபோதும் பிடித்தமானது கிடையாது. தீய சொற்களை பேசுவதும், அங்கே சண்டையிட்டு கொண்டே தீபதூப ஆராதனைகளை காண்பிப்பதும் வருகின்ற தெய்வத்தை திரும்ப அனுப்புவதற்கான விஷயமல்லவா? அப்படிப்பட்ட இடத்தில் தெய்வம் ஒருபோதும் தங்கி இருக்காது. எங்கே நல்ல சக்தி வர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அங்கே கெடுதலான விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. அப்படி மீறி நடந்து விட்டது என்றால் நீ வணங்குகின்ற உன் குல தெய்வத்திடமும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களிடமும் நீ மன்னிப்பினை கேட்க வேண்டும். அதுவும் மனதார திருந்தி கேட்க வேண்டும். வேண்டும் என்றே செய்திருக்கும் பட்சத்தில் ஒரு பொழுதும் இதற்கு பலன்கள் கிடையாது. தெரியாமல் செய்துவிட்டதாக நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு தெய்வம் நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கும். தெய்வம் இவர்களோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களுக்கும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பல பிரச்சனைகளை சந்தித்த பொழுதும் கூட உன்னுடைய இல்லத்தில் தெய்வம் நடமாடிக்கொண்டு இருந்துதான் செய்தது. அதனால்தான் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சமாளித்து கொண்டிருந்தாய். இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும், எத்தனை பேர் நம்மை சுற்றி வந்தாலும், நாம் வணங்குகின்ற தெய்வத்தைப் போல யாரும் நமக்கு உறுதுணையாக இருக்கப் போவது கிடையாது. நாம் வணங்குகின்ற தெய்வத்தைப் போல நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது யாரும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக முக்கியமான ஒரு நபராக உன் குலதெய்வம் மாறிவிட்டது. உன் குலதெய்வம் வெள்ளிக்கிழமைகளில் அல்லது பௌர்ணமி நாட்களில் உன் இல்லம் தேடி வரும் பொழுது அங்கு இது போன்ற தவறுகள் நடக்குமேயானால் அவர்கள் என்ன செய்ய முடியும்? ஒருபோதும் அவர்களால் அங்கு தங்கி இருக்க முடியாது. ஒருபோதும் அவர்கள் நினைத்தாலும் கூட அங்கு இருந்து விட முடியாது. எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். என் பிள்ளையே, உன் தாயானவள் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு இல்லத்திலும் தீய வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்போமானால் அந்த இல்லத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் குறைந்துவிடும் என்று. அந்த இல்லத்தில் தெய்வ சக்தியினுடைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் என்று அர்த்தம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் எந்த ஒரு கெடுதலையும் நடத்த இந்த வாழ்க்கையில் அனுமதி கொடுத்துவிடக்கூடாது. நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று புரிந்து கொண்டு உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ சக்தியை வரவழைக்க வேண்டும். வந்துவிட்டு திரும்பச் செல்வது என்பது எல்லாம் ஏற்புடையதா? என் பிள்ளையே, எதற்கு அந்த பூஜைகளை செய்கிறோம்? எதற்கு அந்த தீபதூப ஆராதனைகளை காண்பிக்கிறோம்? தெய்வம் உள்ளே வர வேண்டும் என்பதற்காகத்தானே. அப்படியானால் தெய்வத்தை வணங்கும் பொழுது மனது எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்க வேண்டும்? தேவையற்ற எண்ணங்கள் எதுவும் உனக்குள் இல்லாமல் நல்ல எண்ணங்கள் மட்டும் தானே உனக்குள் இருந்திருக்க வேண்டும். நல்ல சிந்தனைகள் மட்டும் தானே உனக்குள் இருந்திருக்க வேண்டும். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தி இருக்க வேண்டும். மாறாக தேவையற்ற விஷயங்களை பற்றி யோசித்து தேவையற்ற சிந்தனைகள் கொண்டு நீ உன் தெய்வங்களை உள்ளே வரவிடாமல் வெளியே நிறுத்தி வைத்திருக்கிறாய். இவர்கள் தீய வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, உன்னுடைய இல்லத்தில் எல்லோருடைய மனதிலும் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. நமக்கு நடக்காது, நாம் எல்லாம் முன்னேற மாட்டோம், நமக்கு எந்த விஷயங்களும் நல்ல பலன்களை கொடுக்காது என்பது போன்று பல சிந்தனைகள் இங்கு நிறைய பேருக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அங்கு நிச்சயமாக தெய்வ சக்தி நடமாடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தெய்வ சக்தியை நடமாடச் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன்னுடைய இல்லத்திற்குள் உனக்கு நெருக்கமான இந்த தெய்வம் வர வேண்டும் என்று அவர்களே நினைத்துவிட்டு வரும் பொழுது அதை நீ தடுத்து நிறுத்துவது முறையாகுமா? அதனை தடுத்து நிறுத்தி நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்வது தகுமா? என் பிள்ளையே, இதையெல்லாம் உணர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு
நீ நல்லபடியாக வாழ்ந்தாலே போதும். தெய்வ சக்தி நடமாடிய இல்லத்தில் எந்நாளும் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்நாளும் நல்ல விஷயங்கள் தாண்டவமாடும். உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் அத்தனையுமே உன்னை விட்டு விலகி உனக்கு வரக்கூடிய நன்மைகள் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன்னை இதுபோன்ற நல்வழிப்படுத்த துடிப்பது உன் தாயானவள் நான் எனும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் விடுத்து உனக்கு நல்லதை நடத்த நீ எப்பொழுதும் முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்பாராத நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக புரிய வைக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் உனக்கு வாழ்க்கையில் எத்தனை பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதனையும் இத்தனை காலமும் உனக்கு புரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த செய்தி உன் செவி வந்து சேர்ந்ததற்கு காரணம் இருக்கிறது. இதை நீ உணர்ந்து கொண்டால் இனி ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தவறுகளும் நடக்காமல் நீ நிச்சயமாக பார்த்து கொள்ள முடியும். வெள்ளிக்கிழமை என்றாலே தெய்வ சக்தி அங்கே அதிகமாக நடமாடிக்கொண்டிருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையில் தெய்வம் இருந்து உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நடத்தாமல், இதையெல்லாம் நடத்துவதற்கு அனுமதிக்காமல் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீயாகவே இருந்து கொண்டிருந்தாயானால் நான் இப்படித்தான், நான் இதைத்தான் பேசுவேன், யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி நீ இருப்பாயானால் அதன் பிறகு தெய்வத்தை வணங்குவதில் எந்த நன்மைகளும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். தெய்வத்தை வணங்குவதனால் எந்த பலனும் கிடைக்காது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் மனதில் தூய்மையான எண்ணங்களோடு நல்ல விஷயங்களை தெய்வத்திற்கு செய்தால் மட்டும்தான் அது உனக்கு பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் உனக்காக உறுதுணையாக இருக்க நினைக்கின்ற இந்த வராகி என்னை நீ உன் வசமாக்கிட ஒவ்வொரு நாளும் பல முயற்சிகளை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும். என் பிள்ளையே, நீ எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை தொலைத்தாயோ, எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை விட்டாயோ, அந்த இடத்திலிருந்து மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ நிறைவாக பெறப் போகின்றாய். அந்த இடத்திலிருந்து இந்த வாழ்க்கையை நீ மீண்டும் உன்னுடையதாக்கப் போகின்றாய். உன்னோடு நான் இருந்து கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள். வராகி சொன்ன விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் எப்பொழுதும் உன்னை நீ பாதுகாத்துக்கொள். எண்ணற்ற விஷயங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இரு. எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து, எந்த சூழ்நிலைகள் உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும். என் பிள்ளையே, உன் இல்லத்திற்கு வர நினைக்கின்ற உனக்கு மிகவும் நெருக்கமானவர் உன் தெய்வமாக இருக்கும் பொழுது சட்டென்று இந்த முடிவை நீ எடுத்துவிடு. உன் இல்லத்தில் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் நீ இனிமேலாவது பார்த்துக்கொள். இந்த உனக்கு இனிமேல் இது போன்ற ஒரு தவறை கொண்டு வரக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வ சக்தி என்பது மிகவும் அவசியம். நீ என்னதான் விழுந்து விழுந்து வணங்கினாலும் அந்த இடத்தில் இது போன்ற ஒரு தவறுகளை செய்து விட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு எதிராக திரும்பிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும். உன்னுடைய மனது எப்பொழுதும் தெளிவடைந்த நிலையில் இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் என்றும் என்றென்றும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். எதிர்பாராத சந்தர்ப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும். நடத்த முடியாத பல விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து நடத்துவதும் இந்த வராகி சொன்ன வார்த்தைகளும் உனக்கு புரியும் என்றால் இனி ஒருபொழுதும் உன் இல்லத்தில் தவறான காரியங்கள் நடக்காது. தெய்வம் சந்தோஷமாக வந்து செல்லும். தெய்வம் உன் இல்லத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்து செல்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னுடைய மனது எதை எதிர்பார்த்தாலும்
அதற்கு ஏற்றது போல உனக்குள் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் அதில் உன் தெய்வத்தின் பங்களிப்பு உனக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.